ஒரு வார்த்தை பேசுறேன். ஐயா சாமி நான் அழைத்தானே. நீங்க எப்படி கட்டளையிட்டீங்களோ கொண்டாடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டேயா? திருப்பி பாரு. கை விடு. சாமி உன்ன போல இருக்கிற பொரிச்சாலும் நல்லா இருந்தானா இந்த கோமாளி ஊருக்கு சரி ஆயிடும் சாமி. கொண்டாடிட்டு கூட்டிட்டு வந்து அத்தனை சொன்னேன் கொண்டாடிட்டு போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு? கூப்பிட்டுறதுக்காக. ஏன் தோண்டிட்டு பிக்காது. நான் அழைத்தானே. என் தேவையாகப்பட்ட இத்தராணி. ஆமாங்க. அழைத்து வந்தாயா? அழைத்து வந்து விட்டீங்க. போட்டா வணக்கம் வணக்கம். கலை என்பது ஒரு புனிதமானது. கலை என்பது எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கவலையை மறக்க கூட ஒரு கலை நிகழ்ச்சி. இப்ப 2 பேருமே நடிச்சு காட்டினாங்க பத்தியா? பாருங்க, உண்மையான இதுக்கு நடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன் அவங்க அப்பா, இவர் தான் அவங்க அப்பா, இவர் தான் பையன். 2 பேரும் உண்மையில அப்பா பையன். இந்த கதையில எப்படி ஒரு ஒற்றுமையை சேர்த்து எப்படி நம்மளை நடத்த சொல்லுது பத்தியா? அதை உங்ககிட்ட சொல்ல வைக்கல. உண்மையான 2 அப்பனும் மகனும் இப்ப ஆடக்கூடிய இந்த 2 பேர்களும் அவங்க கைத்தல் தெரிஞ்சுக்கலாம். எப்படி மண்டார் இருவாசல் சொல்லக்கூடிய பல சாதி மலரெல்லாம் கொண்டு வந்து பட்டு ஆடையால் துவட்டி பன்னீராள்கள் கழுவி உங்களுடைய பானத்தை வைத்து அருமதேவி இந்த ராணி அவருடைய வணக்க சுவாமி. வணக்கம் அண்ணா, வணக்கம். தேவியா, எமது பாதம் பணிதல்லவா? இந்த பூ உலகிலே நீ எப்படி வாழ்ந்திருப்பாய்?
எப்படி ஜோடி போறது எப்படி மகாராஜா நான் சொல்றேன் நீ கோச்சிக்காத நீ என்ன சொல்ற நீங்க இருக்கிறது எல்லாம் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் போல கொண்டாடி உப்பு இருக்குது ஆமா சாமி எல்லாம் வீட்டுல பண்ணையெல்லாம் நடக்குது பண்ணி நடக்காம குழந்தை பெத்துட்டா எல்லாம் பக்கத்து வீட்டுல இல்ல சரியா அப்புறம் தெரியுது கொடுக்கறது கொடுத்தாதான் ஆமா சாமி ஏப்பா மத்தலகார கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுமா கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுமா அல்ல நான் ஒன்று முடிச்சு போட்ட என் பொண்டாட்டி கத்துனாமா பரவ ஏன் பொண்டாட்டினா இந்த மாதிரி வாங்க பேசுவியாட்டா அடிச்சு விட்டுல வலிக்குதா சிட்டி கடையில இது என்னடா இருக்குது ஏன்டா வாயை போட்டு சூத்த புண்ணாக்குற ஆளு பார்த்து இடம் போடாத சாமி ஆளு பாரம் போல ஆயிரத்துல ஆறு வார்த்தை பேசினால் அறுத்தே விடுவேன் கம்பெனி அப்படி இருந்தாலும் எப்படி என்றால் எமது பாதார வித்தமலர் வாழ்குமாய் இந்த பட்சத்தில் கோடான கோடி அப்படி இருந்தாலும் என்ன சொல்கின்றாய் மன்னா தேவியா இருந்தாலும் ஆமா என்ன காரணம் என்ன விஷயம் ஏண்டா வருவீங்க சொல்லுங்க
உன்னை எதற்கழித்தேன்? எதுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் சற்று நேரம் தெய்வலோகம், பொன்னுலோகம், பொன்னுலகம், அமராவதி, அமராவதி 3 லோகத்தில் இருக்க வேண்டும். ஆஹா, சற்று நேரம் ஆகாசமாக இருக்க வேண்டும். இருக்கிறது. எமக்கு நீ தாளாட்ட வேண்டும். தாளாட்ட வேண்டும். சற்று நேரம் நான் உறங்குகிறேன். கிட்டவாடா. எவ்வளவு வலிக்கும்? 10 ரூபா போயிடுச்சு. என்னடா அமராவதி, அமராவதி எப்படி என்றால் என்ன கொடுக்கிற மாதிரி கொடுத்து போய் ஆமாத்துற. உருட்டி போட்டு இவன் கவுத்து விட்டுருந்தான். எப்படி என்றால் எப்படி என்றால் அண்ணா, எப்படி என்றால் எனக்கு சற்று நேரம் ஆகாசமாக இருக்க வேண்டும். தாளாட்டு பாட நீ பாயத்து முடி. சற்று நேரம் உன் மடியில் உறங்குகிறேன். ஓஹோ, எனக்கு தாளாட்ட வேண்டும். அப்படியா? பண்ணு எட்டாள் அப்படியே. எங்க அம்மா என்ன ஊர் பொதிலோட போய் கூப்பிட்டு என்னம்மா பாய் 2700 சம்பளத்தை ஏய் போடா பாய. அவங்க பெட்ரோல் படுட்டோம். பாய் எடுத்துக்கங்க. பாய் 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 பட்டு பீ தாம்பா. என்ன பீசாம? சற்று நேரம் தாளாட்டம். சுத்தம் பண்றீங்க பாய், சுத்தம் பண்ற பாய், சுத்தம் பண்ற. மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் சவுடி தூங்குறியா? போடா. கால ஆட்டு கால. அண்ணா, எப்படி என்றால் என் மடிமீதில் உறங்குங்கள். நான் உறங்குகிறேன், நீ தாளாட்ட வேண்டும். ஆகட்டும், அப்படியாகட்டும். தாளாட்டு நீயும் பாடணும், குத்தியே விடுவேன். ஆமா பாருங்க. ஹரிஹர ஹரிஹர ஹர ஹரி தூரார
தேவி நான் சிறிது நேரம் உறங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மடி மீதில் உட்காத்தி தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தேன். திடீர்னு தூக்கம் கழிந்த உடனே கண்டேன் சொல்லுறீங்களே மன்னா, என்னென்ன கண்டிருக்கிறேங்க? நான் ஆகாத சொப்பனமோ நான் கட்டிடமா தேவி கட்டினோடி ஆகாத கனவு கண்டிருக்கிறீர்கள். ஆகாத கனவு ஒண்ணு கண்டேன். மன்னா, எப்படி என்றால் எப்படி கண்டீர்கள்? சற்று நேரம் உன் மனைவி நான் உறங்கின்ற வேலையிலே ஆகாத சொப்பனமோ ஆகாத சொப்பனம் எப்படி என்றால் எப்படி கண்டீர்கள்? நம்ம தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி நம்ம லோகம் மூன்று லோகம் ஆணிமுத்து கோட்டை அரசாணி என் மணிமகளும் என் ஆடை ஆபரணங்கள் அனைவரும் ஆடை ஆவணங்கள் அனைத்தும் நம்ம நாடு நகரம் அனைத்தும் செங்கோல் அனைத்தும் யாரோ ஒருவர் தெரியவில்லை. 2 அசுரர்கள் வந்து நம்மளுடைய நாட்டை, அதாவது தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி ஆணிமுத்து கோட்டை என் ஆடை அவர்கள் அனைத்தும் யாரோ ஒரு அசுரவர் தெரியவில்லை நாட்டை எல்லாம் அழித்து அதாவது செய்த கனவு கண்டேன். தெரியல. பஞ்சனில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஆகாத சொப்பனங்கள் கனவு கண்டிருக்கிற தேவி. நான் ஆகாத கனவு எப்படி கண்டேன்? தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி பட்டணம் என்னுடைய ஆணிமுத்து கோட்டை அரசாணி நான் உட்காரக்கூடிய சிம்மாசனம் 32 படி சிம்மாசனம் அனைத்தும் ஏதோ ஒரு அசுரர்கள் வந்து நாட்டை அதாவது செய்த மாதிரி கனவு கண்டு அதனால தேவியா அதனால எனக்கு மன குழப்பமாக இருக்கின்றது. மனக்குழப்பமா இருக்குது. நம்மளுக்கு நாட்டையும் ஆடக்கூடிய அண்ணா அப்படி இருந்தாலும் இந்த தேவலோகத்துல சட்டம் போட்டது யாரு? எப்படி சட்டம் போட்டாங்க? எப்படி? பகலுக்கு கனவு பலிக்காது, இரவு கனவு தான் பலிக்கும். பகலில யாரும் தூங்கக்கூடாது, தேவர்கள் மூவர்கள் யாருமே தூங்கக்கூடாது பகலில. அதுக்குதான் பகலில காட்டு வேலை வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்துட்டு இரவுல தூங்குவதுதான் சட்டம் போட்டாங்க. நீங்க கண்ட கனவு இப்ப பகலு கனவா இல்ல இரவு கனவா? நான் கண்டது பகல் கனவு. பகலு கனவு பலிக்காது. இது தேவர்கள் எல்லாம் சட்டம் போட்டவங்க நீங்க, அதனால ஒண்ணும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். அப்படி மனக்குழப்பமா இருந்தா நம்மளுக்கு மனக்குழப்பமாக இருக்கின்றது. அப்படின்னா நம்மளுடைய முன்னாடி நாட்டையும் ஆடக்கூடிய 7 நாட்டிய பெண்கள் இருக்கிறார்கள். நான் கூட்டி வருகிறேன். என் முன்னாடி சமாதானம் போட்டு அமருங்கள். நாட்டியம் ஆடட்டும், நாட்டியத்தை பார்த்து தீக்கட்டும். அதனால அழைத்தான் கண்ணம்மா அம்மம்மா அப்ப
அப்படி இருந்தாலும் என் கணவர் ஆகாத சொப்பனம் கண்டிருக்கிறேன். ஆமாமா. மனக்குழப்பமா இருக்குது. அப்ப நம்ம மனவேதனையில் இருக்கிறார். 7 நாட்டிய மாதர்கள் அப்புறத்துல இருக்கிறாங்க. ஆமாமா. நான் அழைத்தேன் என்று 7 நாட்டிய மாதம் கூட்டி வந்து என் கணவர் 32 படி சமாதானத்தில் அமர வைத்து 7 நாட்டிய மாதமும் நாட்டியம் ஆடினா அவர் சுத்தி நாட்டியம் ஆடினா அவளை பைக்கல் துன்பம் எங்க இருந்தாலும் கண்டிப்பா. இப்ப கோமாளி காமெடி பார்த்து எல்லாத்துக்கும் கொத்தெல்லாம் அடக்க வைத்து ஆமா. எப்படி ரசித்துக் கொண்டிருக்காங்களோ அதே போன்று என் கணவருக்கு அந்த நாட்டியத்தை பார்த்து மனக்குழப்பத்தை தீர்க்கணும். நான் அழைக்கிறேன் என்று நாட்டிய மாதம் கூட்டி வா சென்று வருகிறேன். அப்படி அமருங்க. இப்படியாக கேளுங்க சபையார்களே, இந்திராணியாகப்பட்டவள் என்னுடைய நாட்டிய பெண் அழைக்க இதோ நாட்டிய பெண் ஆனவள் முதலையாகி இந்திராணியாகப்பட்டவள் சபை நாடி வருவது விதம்